ஹாய், கன்சோல் அவுட்புட் பற்றி பார்த்தோம். நம்ம ஏற்கனவே கன்சோலை யூஸ் பண்ணி அவுட்புட்லாம் டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமில். ஸோ இந்த முறை கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கன்சோல் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் ஆஃப் தட் இஸ் ஒரு சில அவுட்புட்டை நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டட் அவுட்புட். ஸோ உங்களுக்கு சி லாங்குவேஜ் ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். %d %சி இந்த மாதிரி கொடுத்துருப்போம், a, b. ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா இதில் என்ன வேல்யூ இருந்ததோ அதை தூக்கி இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணு, இதில் என்ன வேல்யூ இருந்ததோ அதை தூக்கி இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணு, ரிசல்ட்டிங் ஸ்ட்ரிங் என்னவோ அதை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு அர்த்தம், கன்சோலில் டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். இதே மாதிரி கன்சோல் டாட் ரைட் லைன்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்டோ இல்லை ரைட் லைன்லையோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்லி பிரேஸ்க்குள்ளார 0, 1, 2 இந்த மாதிரி எத்தனை பேராமீட்டர் வேணாலும் போட்டுட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a, b, c இந்த மாதிரி போடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் 0, ரெண்டாவது பேராமீட்டர் 1, மூணாவது பேராமீட்டர் 2. ஸோ இதனுடைய வேல்யூ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும், இதனுடைய வேல்யூ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும், இதனுடைய வேல்யூ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி நமக்கு என்ன ரிசல்டன்ட் ஸ்ட்ரிங் இருக்கோ அது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி 0, 1, 2ன்னு கொடுக்கறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் பாருங்களேன் 0, 2, 1, 0 எப்படின்னு கொடுத்து a, b, cன்னு கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தனா என்ன அர்த்தம், 0 ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறத இது ரெண்டு இடத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகும், ஏ வேல்யூ இங்கேயும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும், இங்கேயும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். இப்போது சி வேல்யூ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் அண்ட் பி வேல்யூ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே என்ன ஆர்டரில் வேல்யூ கொடுத்துருந்தாலும் இங்கே டிஸ்பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆர்டரில் இங்கேருந்து எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரே பேராமீட்டர் நான் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் சி லாங்குவேஜில் டிஸ்அட்வான்டேஜ். சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் ஆர்டரும் இங்கே கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எரர் த்ரோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, ரெண்டாவது பிரிண்ட்எஃப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் 10.2Fன்னு கொடுப்போம். ஸோ இப்போ என்ன நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் 10 கேரக்டர் விட்த்து, தென் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும் அப்படிப்போம். ஸோ தட் மீன்ஸ் வித் ஸ்பெசிஃபையர் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், இது டைப் ஸ்பெசிஃபையர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் போட்டோம் அப்படின்னம்னா இட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன், லெஃப்ட் ஜஸ்டிஃபைன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா ரைட் ஜஸ்டிஃபை ஆகும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு கன்சோல் அவுட்புட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேராமீட்டர் நம்ம வந்து கர்லி பிரேஸில் சொல்கிறோம். இது ஆக்சுவலாக ஃபுல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா பொசிஷன் வேல்யூ கமா வித் கோலன் தென் ஃபார்மட் டைப். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0, -10 அப்படின்னா இந்த பேராமீட்டர் வேல்யூ எனக்கு மேக்ஸிமம் 10 கேரக்டர் விட்த்தில் டிஸ்பிளே ஆகணும், லெஃப்ட் ஜஸ்டிஃபை ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இது கூடவே ஃபார்மேட்டிங் டைப் ஸ்பெசிஃபையரை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்மேட்டிங் டைப்புக்கு நான் எப்படி என்ன கேரக்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். நியூமரிக்காக இருந்தால் சி ஃபார் கரன்சி சின்னு யூஸ் பண்ணலாம், டினா டெசிமல் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பனன்ட் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணால் இ யூஸ் பண்ணலாம், ஃபிக்ஸட் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டில் ரிசல்ட் வரணும்னா ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்பர் ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ நம்பர் ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை பர்சன்டேஜ் சிம்பிளோட சேர்த்து வரணும்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், ஹெக்ஸா டெசிமலில் வேணா எக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா அது கரஸ்பாண்டிங்காக டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி நம்ம இதை வெரிஃபை பண்ணி பார்த்துடலாங்களா. ஓகே, இது நம்ம ஏற்கனவே எழுதின ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ விபியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்ரூட்டீன் அல்லது ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்ம வந்து சி லாங்குவேஜில் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறோன்னா சப்ரூட்டீன் சொல்லுவாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் ரூட்டீன் சப்னு கிரியேட் பண்ணுறேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கால் பண்ணிக்கிறேன். சரி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கேருந்து இது கால் ஆகும். இப்போ பாருங்கள் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஐ எம் கிரியேட்டிங் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். ஈச் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்டை தனி சப்ரூட்டீனாக நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா விபியில் இந்த சிங்கிள் கொட்டேஷன் போட்டோம் அப்படின்னா தட் லைன் வில் பிகம் கமெண்ட். ஓகே, இப்போ நான் புதுசாக ஒன்று போடுறேன். நியூமரிக் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் numeric output. Okay, dim a comma b comma c as say integer or say decimal nu vechukran. A equals 10.2, b equals 0.50, c equals a star b, something is there. Now console dot write line 0 comma sorry colon c கரன்சியாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக சி யூஸ் பண்ணுறேன். ஏ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல்ஸ், ஸோ இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரிங் தான். ஸோ கன்சோல் டாட் ரீட் கீ, ஸோ இதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து அதை கால் பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், நியூமரிக் அவுட்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் அப் ஃபங்க்ஷன், அது மாற்ற முடியாது. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எனக்கு எந்த மாடியூல் வேணுமோ நான் அதை கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சி அதாவது சி யூஸ் பண்ணோன்னா கரன்சி நம்ம சிஸ்டமில் கரண்ட்லி என்ன கரன்சி செட்டப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ருபீஸ் இது டாட்டு ஒரு 3 4 5 6 7 8 9 10 இருக்குது, 3 6 9 டிஜிட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இது 15 டிஜிட் மேக்ஸிமம் விட்த்து வேணும் அப்படின்னா 15ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் 15 டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா? ரைட், இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறேன்னா b ஈக்குவல்ஸ் 1 கமா ஓகே c ஈக்குவல்ஸ் 2. இந்த பிஏ என்ன பண்ணுறேன் எக்ஸ்பனன்ட் ஃபார்மெட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன், இதை ஃபிக்ஸ்டு ஃபார்மெட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன். பி கமா சி. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் பி ஈக்குவல்ஸ் இது எக்ஸ்பனன்ட் ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகுது, சி ஈக்குவல்ஸ் இது ஃபிக்ஸ்டு பாயிண்டில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் 15 கொடுத்துருக்கேன், இங்கே வந்திருக்கு. எனக்கு இது வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபை ஆகிட்டு இந்த இடத்துல ஸ்பேசிங் ரைட் சைடில் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இங்கே மைனஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த 15 கேரக்டரில் மீதி இருக்கிறது ரைட் சைடில் கேப்பாக வந்து விழுந்துடும். ஓகே, ஸோ அது இங்கே இருக்குது. ரைட், ஸோ இந்த மாதிரி ஸோ நம்பர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னா ப்ரீடிஃபைன்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். இப்படி இல்லாமல் நான் நியூமரிக்காக நம்மளே கஸ்டம் டிஃபைன்டானாவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறோன்னா 0 ஷார்ப்பு டாட்டு கமா பர்சன்டேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே அவுட்புட்டை நான் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறேன். கன்சோல் டாட் ரைட் லைன் ஏ ஈக்குவல்ஸ் 0 கோலன் ஷார்ப் ஷார்ப் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு டிஜிட் இருந்தால் டிஜிட் வரும், அப்படி இல்லைன்னா ஸ்பேசிங் வந்துடும். 0 இருந்ததுன்னா கம்பல்சரியாக அந்த இடத்துல டிஜிட் இருந்தால் டிஜிட் ஃபில் ஆகும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல 0 ஃபில்அப் ஆகிடும். இதனுடைய அவுட்புட் எப்படின்னா இருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள் 10.2. ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து எம்டி ஸ்பேஸாக ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் 15 மைனஸ் இல்லை 15 இருக்குது. இப்போ ரன் பண்ணுவோம். பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது.
ஸோ இந்த மாதிரி நியூமரிக் ஃபார்மேட்டிங்கை நமக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணலாம். 0 ஷார்ப்பு டாட்டு கமா இதெல்லாம் யூஸ் பண்ணி நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பண்ணுவோம். ஓகே ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஃபார்மேட்டிங். ஸோ டேட் ஃபார்மேட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டாண்டர்ட் இது இருக்குது. ஸ்மால் டி அண்ட் கேபிட்டல் டி, ஸ்மால் எஃப், கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஸ். ஸோ கரண்ட் டேட் அண்ட் டைமை நான் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். print the date for dates. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், console.writeLine ஜீரோ கோலன் டி say 0 colon f 0 colon short comma now. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நடுவில் ஒரு 2 ஹைஃபன் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் செட்டிங்கில் என்ன டேட் ஃபார்மேட் செட் பண்ணி கொடுத்துருக்கோமோ அந்த செட்டிங் ஃபார்மேட்டில் இது வருது. எஃப் மீன்ஸ் லாங் ஃபார்மேட். ஸோ டேட் அண்ட் டைமோடு சேர்ந்து லாங் ஃபார்மேட்டில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அது இங்கே வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம் வந்து கன்கார்டினேட் பண்ணி இந்த மாடலில் டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் சார்ட்டபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை ஷார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா இந்த எஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவாங்க, சார்ட்டபிள் ஃபார்மேட். அதில் என்ன ஆகும், இயர் ஃபஸ்ட்டு வந்துடும், மந்த்து செகண்ட் வரும், டே தேர்டில் வரும். ஸோ சார்ட்டிங்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்டு. ஸோ அது வந்து சார்ட்டபிள் ஃபார்ம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம், லாங் ஃபார்ம், இது சார்ட்டபிள் ஃபார்ம். ஸோ இது மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டே, டே, மந்த்து, டே, எஃப் ஃபார் மில்லி செகண்ட்ஸு, ஹவரு, இது மினிட்டு, தென் எம் ஃபார் மந்த்து. லோயர் கேஸ் எம் யூஸ் பண்ணோம்னா மினிட்டு, அப்பர் கேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா மந்த்து. அதேமாதிரி செகண்ட்ஸு, ஏஎம் பிஎம் வேணும்னா டி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இயருக்கு வந்து இயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா console.writeLine சே 0 கோலன் டிடி எம்எம்எம். ஸோ 2 டிஜிட் வேணும் அப்படின்னா $y. இப்போ பார்த்தீங்கன்னா நவுன்னு கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வேணுங்கிற ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஸோ எனக்கு மந்த் அண்ட் இயர் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், மந்த்து ஒரு 4 டிஜிட், இயர் மட்டும் வேணும். இதை டிஸ்பிளே பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் பாருங்கள், மே 2002. ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் டிஸ்பிளே பண்ணணும், டைம் மட்டும், டைம் பார்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுங்க. ஹவர், மினிட், செகண்டு. பாருங்கள் எஃப் அல்லது டபுள் எஃப் யூஸ் பண்ணோம்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டாட் கொடுத்து டபுள் எஃப் யூஸ் பண்ணுறேன், மில்லி செகண்ட்ஸோடு எனக்கு டைம்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ கேபிட்டலில் ஹெச் போட்டோம் அப்படின்னம்னா 24 ஹவர்ஸ் ஃபார்மேட். இங்கே பாருங்கள் 16 இந்த மாதிரி வரும். ஓகே. இதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி இருக்குது, டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏஎம்பிஎம் வரும். பாருங்கள் ஏ ஃபார் ஏஎம், பி ஃபார் பிஎம் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போது 4 o'clock. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிஎம்மில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இந்த யூஸ் பண்ணி நம்ம டேட் ஃபார்மேட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம், அதில் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டை டிஸ்பிளே பண்ணணும். ரைட். So print table, say sub print table. இப்போ என்ன பண்ணுறேன், dim name
as string, dim l dob as date of birth, date, dim l salary as decimal. Okay, l name is equal to Ramu colon. இப்போ ஒரே லைன்லயே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை போடணும் அப்படின்னா இந்த கோலன் யூஸ் பண்ணிக்கலாம். l dob equals say 17 April 2012, so 1991 92. ஸோ டேட்டை நான் அசைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டேட் அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு கரெக்டான டேட்டை கொடுக்குற மாதிரியான ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா அது தாராளமாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். எல் சேலரி ஈக்குவல்ஸ் சே 10,000. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் ரைட் லைன், சீரியல் நம்பர் 2 ஸ்பேஸு, நேம், நேமுக்கு ஒரு 20 கேரக்டர் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. தென் 1 2 ஸ்பேஸு, டேட் ஆஃப் பர்த். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 2 ஸ்பேஸு. ஓகே, அடுத்தது சேலரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இந்த மெத்தடில் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் ரைட் லைன், ஓகே, 1 டாட் நேமு 0 கமா, நான் 20 கேரக்டர் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் 2 ஸ்பேஸு. அதே மாதிரி லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணணும், அதனால் மைனஸ் வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பேஸ் விட்டுட்டு 1 கோலன் டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த்து இயர் 2 டிஜிட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, 2 ஸ்பேஸு 2 கோலன் ஃபிக்ஸட். இப்போ எல் நேம் எல் டிஓபி கமா எல் சேலரி. ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி எடுத்துக்கிறேன், சோமு கொடுக்குறேன். 21 டிசம்பர் 89 9500. இதுக்கும் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுறேன். கன்சோல் டாட் ரீட் கீ. ஓகே, இது என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், டேபிள் ஃபார்மேட்டில் வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிக்ஸட் வித்தில் வரணும். ஸோ எனக்கு வித்து ஸ்பெசிஃபை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நேமு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குது, சீரியல் நம்பர் தப்பாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சீரியல் நம்பர் மாற்றிட்டு ஃபிக்ஸட் வித்து நான் இங்கே என்ன பண்ணுறேன் 10ன்னு கொடுக்குறேன், கமா 10. ஸோ இப்போ பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த கன்சோல் டாட் அவுட்புட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் ஃபார்மேட்டிங் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, இங்கே வந்து இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பேட்டர்ன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் கான்செப்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.